நிகழ்ச்சியை கூட இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் மிகவும் நல்லவர். அவர் நம்முடைய மத்தியில அவர் பெரியவராக இருக்கிறார். அவருடைய நாமம் எப்பொழுதும் மகிமைப்படுவதாக. வார்த்தையினால் இல்ல, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள்லயும் நாம பார்க்க போகிற கேட்க போகிற இந்த செய்தியுடைய தலையங்கம் மேற்கொள்ளும் அதிகாரம். நமக்கு தெரிந்த பல சம்பவங்களை வைத்து நாம் சில காரியங்கள் நாம் சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். என்னோட கூட திருப்பிக்கோங்க. ஆதியாகமம் முதல் அதிகாரம். ஆதியாகமம் முதல் அதிகாரம் அதோடைய 26வது வசனம் மற்றும் 28வது வசனங்களை நாம் பார்க்கலாம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருகங்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய விசேஷமான படைப்பாகிய மனுஷனை உண்டாக்கும் பொழுது, மனுஷியை உண்டாக்கும் பொழுது, நம்ம 26ஆம் வருஷத்தில் நாம் பார்த்தோம், அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்று அங்கே சொல்கிறத பார்க்குறோம். நம்ம ஆங்கிலத்தில் கூட அந்த காரியத்தை வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் முதல் அதிகாரம் அதோட 26, 28 வசனங்கள். Then God said, let us make man in our image, according to our likeness. Let them have dominion over the fish of the sea, over the birds of the air, and over the cattle, over all the earth, and over every creeping thing that creeps on the earth. In verse 28, then God blessed them, and God said to them, be fruitful and multiply, fill the earth and subdue it, have dominion over the fish of the sea, over the birds of the air, and over every living thing that moves on the earth. இந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் தம்மால உண்டாக்கப்பட்ட மனுஷனை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். So God blessed them. அவர் ஆசீர்வதிச்சு என்ன சொல்றாரு? அந்த ஆசீர்வாதத்தில் என்ன இருக்கு? அந்த ஆசீர்வாதத்தை நிமித்தம் அவன் என்னெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவர் சொல்றார் அநேக காரியங்களை சொல்லி, பூமி அனைத்தையும் என்று சொல்லி ஆட்கொள்ளுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள், ஆள கடவீர்கள், ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டவராகிய தேவன் மனுஷனை படைக்கும் பொழுது, சகல சிருஷ்டியும் உண்டாக்கி மனுஷனை படைக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாக, you should rule over it, நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்ற அந்த அதிகாரத்தை, அந்த ஆளுகைய, ஆளும் தன்மையை ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு தெரியும், அதுக்கு பிறகு ஆதாமும் ஏவாளும் அவர்கள் சத்ருனால வஞ்சிக்கப்படுகிறதையும் பாவம் செய்கிறதெல்லாம் குறித்து நம்ம பார்க்குறோம். ஒரு சில காரியங்கள் முக்கியமாக இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த ஃப்ரீ வில், சுயசித்தம் என்பதை குறித்து நம்ம பல விளக்கங்கள் கொடுக்கலாம். அந்த சுயசித்தத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பகுதி நாம செயல்படுகிற ஒரு பகுதி. இந்த ஃப்ரீ வில் இருக்கிற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னால், நாம போய் செயல்படலாம், நம்ம நினைச்ச மாதிரி நம்ம செயல்பட முடியும், நம்ம விரும்பின மாதிரி நம்ம நடந்துக்க முடியும். அப்போ செயல்படுத்துகிற திறன், செயல்படுவதற்கான அந்த பலன், அந்த திறன் எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு?
மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த இடத்துல தான் மனுஷன் அந்த செயல்படுத்துற நேரத்தில் செயல்படும் பொழுது அவன் எதன் அடிப்படையில் செயல்படுகிறான்? அவன் எதன் அடிப்படையில் செயல்படுகிறான்? நேற்று தினத்தில் நம்ம பைபிள் ஸ்டடியில் கோவக்குடி பைபிள் ஸ்டடி ஆன்லைனில் இருக்கும் பொழுது ஒரு சகோதரி அந்த கேள்வியை கொண்டு வந்தாங்க. ஆவியை குறித்து நம்ம 3 பகுதியாக அந்த கேள்வியிலிருந்து நாம பார்த்தோம். மனுஷனுடைய ஆவியை குறித்தோம். ஜென்ம சுபாவமான மனுஷன் இந்த ஆவிக்குரியவைகளை அவன் உணரான் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். 3 விதமான ஆவியை குறித்து நம்ம அங்க பார்த்தோம். மனுஷனுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆவி, அது மனுஷனுடைய ஆவி என்றதை நம்ம பார்த்தோம். உலகத்தினுடைய ஆவி, உலகத்துக்குரிய காரியத்தில் நம்மளை கொண்டு செல்லுகிற உலகத்துக்குரிய சத்ருவினால வருகிற அந்த ஆவி, பொல்லாத ஆவி, பிசாசின் ஆவியை குறித்து பார்க்கிறோம். அதே சமயத்தில் பரிசுத்த ஆவி, தேவனால் கொடுக்கப்படுகிற அருளப்படுகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ நமக்குள்ள செயல்படுகிற காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனா எதன் அடிப்படையில் நாம் செயல்படுகிறோம்? நம்மளுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட், அந்த ஆவி சொல்லுகிறது அடிப்படையில் நம்ம செயல்படுகிறோமா? பரிசுத்த ஆவியின் இடத்திலிருந்து வருகிறதன் படி நம்ம செயல்படுகிறோமா? அல்லது உலகத்துக்குரிய ஆவியின் அடிப்படையில் நம்ம செயல்படுகிறோமா? அப்படியான ஃப்ரீ வில், சுயசித்தத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி நாம செயல்படுகிற, நாம எதையும் முடிவெடுக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் அங்க வைக்கிறார். உதாரணத்துக்கு பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 2வது அதிகாரம் அதோடைய 15ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆண்டவராகிய தேவன் கட்டளையிடுகிறது உண்மை. ஆனா அவன் செயல்படுத்தலாம், செயல்படுத்தாம இருக்கலாம். கர்த்தர் சொல்றத அவன் செயல்படுத்தவும் செயல்படுத்தாம இருக்கவும் கூடிய திறனை கர்த்தர் அவன் கிட்ட கொடுத்திருக்கிறார். He is able, he has the ability to do something, to make something. அங்க தொடர்ந்து பார்க்கிறோம் 19ஆம் வசனத்துல, 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அப்படியானா தேவன் எதை விரும்புகிறார்? நாம செயல்பட வேண்டும். நாம நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க காரியத்தை செயல்படுத்த வேண்டும். இதான் ஆசீர்வாதம். பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள ஆளுகை இருக்கு. இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நாம செயல்படுகிற ஒரு திறன், the ability to do things on our own, அதெல்லாம் தேவன் கொடுத்துட்டார். அது பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் தாங்க நினைச்சபடி செயல்பட முடியாதது இருக்கு பாருங்க. நான் நம்புறேன் அது ஒரு கர்ஸ், அது ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஆனா தேவன் அப்படி கர்ஸை கொடுத்திருக்கிறதா இல்ல. ஆனா மனுஷனுடைய செயல்பாடுகள் நிமித்தம், ஏன்னா எதை செய்தால் ஆசீர்வாதம், எதை செய்தால் சாபம் என்று தேவன் வச்சிருக்கிறார் ஏற்கனவே. அவர் நீதியுள்ளவராக இருக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறதுனால அவர் ஏற்கனவே வச்சிருக்கிறார் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா செய்யக்கூடாத செய்யறதுக்கு நம்மளால முடியுமா? முடியும். God has given that ability. That is our God. எவ்வளவு நீதி உள்ளவர் பாருங்க, எவ்வளவு நீதி உள்ள ஒரு தேவன் நம்மளுடைய தேவன். நாம செயல்படுகிற அந்த காரியத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம செயல்பாடுகளுக்கு பின்னாடி இருக்கிற கான்சிக்வென்சஸ், பின் விளைவுகளை குறித்து கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இங்கே ஆதாம் இடத்துல சொல்றார், you can eat every fruit of this garden except for this tree, except for the fruit of this tree. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துடைய கனியை மாத்திரம் புசிக்காதே என்ன சொன்னார். எபிலிட்டி கொடுக்குறாரு. ஆனா ஒரு கட்டளை சொல்றாரு, நீ இதை செய்யாத, because there is a consequence. நீ சாப்பிட்டா நீ சாவ அப்படின்ற ஒரு காரியத்தை கர்த்தர் அங்க பேசுறார். நிறைய பேருக்கு கேள்விகள், இன்னும் கிறிஸ்தவர்களுக்கு அந்த கேள்வி இருக்கு, ஏன் தேவன் அதை தடை செய்யல? முதல்ல ஏன் தேவன் படைச்சார்ன்ற கேள்வி இருக்கும். அடுத்த ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, why God did not stop Adam and Eve from eating that fruit? ஏன் தடை செய்யணும்? அதுதான் கர்த்தர், நீதி உள்ள கர்த்தர். நாம முடிவு எடுக்கணும் அப்படின்னு செயல்படணும்னு விரும்புகிறார்.
நம்ம நிறைய நேரத்தில் தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கிறோம். முக்கியமான சில காரியங்கள் இன்னைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட நேரத்தில் நம்ம சுருக்கமாக ஆனால் முக்கியமாக நம்ம தியானிக்க போகிறோம். நிறைய நேரத்தில் we seek God's help, that's right, but remember God has given all of us the potential to do things. அதுதான் நம்மளுடைய தேவன். அது பெரிய blessing. அது கர்த்தர் அந்த blessing ஆதாம் வழியாக ஆதாமுக்குள்ள இருந்து சந்ததிகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை எந்த ஆசீர்வாதம்லாம் இருக்கு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பலுகி பெருகுங்கள். இவங்க 2 பேரும் மல்கியாவில் வாசிக்கிறோம், ஆவி அவரிடத்துல பரிபூர்ணமா இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? ஏன் அவங்க ஒரு மனுஷனை மாத்திரம் தேவன் படைக்கிறாரு? பக்தியுள்ள சந்ததி அவர்கள் பெற வேண்டும். He has that potential to give birth to child. He has that potential to give birth to children. இந்த எபிலிட்டி தேவன் கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்காரு, the potential தேவன் நமக்குள்ள வச்சிருக்காரு. So what we have to do is we have to go ahead and work. That is a blessing. Okay, இந்த blessingல இருக்கிற ஒரு பெரிய இன்னொரு அற்புதமான விஷயம் என்ன? இந்த blessingல ஆளுகை இருக்கு. We have the authority. We can rule over everything that is on the earth. அப்ப இந்த பூமி மேல இருக்கிற எல்லா காரியத்தின் மேலயும் நமக்கு அந்த அதிகாரம் இருக்கு, அந்த ஆளுகை இருக்கு அந்த ஆசீர்வாதத்துல அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிற நாம், ஒரு கீழ்ப்படியாம போன ஆதாமுடைய அந்த பாவத்தின் நிமித்தம், ஆனால் கீழ்ப்படுகிற 2வது ஆதாமாகிய பிந்தின ஆதாமாகிய இயேசுவினால அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டு திரும்பவும் தேவ சாயலை பெற்றுக்கொள்ளும்படியாக பிள்ளைகளாய் மாறி இருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், the ability to do things on our own. நாம செயல்படுவதற்குரிய அந்த எபிலிட்டி, அந்த காரியத்தை, அந்த முயலுதலை கர்த்தர் நம்மளுக்குள்ள வச்சிருக்கிறார். அப்ப அதுல ஒன்று என்னது? அந்த ஆசீர்வாதத்துல ஒன்று என்னது? ஆளுகை. நம்ம ஆளுகை செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆளுகை செய்கிறவர்களுடைய முகதரிசனத்தை தேடுகிறவர் அநேகர் என்று நம்ம வாசிக்கிறோம் நீதிமொழிகள். ஆளுகை செய்கிறவனுடைய முகதரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர். அப்படியானா ஆளுகைன்றது அவ்வளவு ஒரு அழகான விஷயம். இன்னைக்கு ஆளுகை செய்யறவங்கள, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, அந்த அந்த மினிஸ்டர் எனக்கு தெரிஞ்சவர் சொல்லிக்கிறது எவ்வளவு சந்தோஷம். அப்ப ஆளுகையை குறித்து விரும்பாதவர்கள் இல்ல, ஆளுகை செய்களுடைய முக தரிசனத்தை தேடுகிறோம் அநேகர். ஆனா கர்த்தன் நம்மள எப்படி வச்சிருக்கிறாரு? ஆளுகையை கொடுத்து வச்சிருக்கிறாரு. ability to rule over things on the earth, rule over everything on the earth என்று சொல்லப்படுது. ஆதாமுக்கு அப்படித்தான் கொடுத்தாரு. பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து இயேசுவுக்குள்ள உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் ஆண்டு கொள்ளுகிற ஒரு அனுபவம். இதுல பல காரியங்கள் நம்ம விரும்புறது உண்டு. ஆனால் தேவனாகிய கர்த்தர் வேதம் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னன்னு சொன்னா, authority over our sins. பாவங்கள் மேல அதிகாரம், பாவங்கள் மேல ஆளுகை. இன்னைக்கு நம்ம நிறைய காரியத்துல ஆளுகையை பத்தி பார்க்கலாம், அல்லது ஆளுகையை குறித்து நம்ம விமர்சிக்கலாம், ஆளுகையை குறித்து விரும்பலாம். ஆனால் எத்தனை பேர் நாம ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்களா, எத்தனை பேர் நாம பாவத்தை ஆளுகிறவர்களாக இருக்கிறோம்? நம்மளுடைய சரீரத்தை பாவம் ஆளாதிருப்பதாக என்ற வேதம் சொல்லுகிறது. இந்த சரீரத்தை பாவம் ஆளாதிருப்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? we have to rule over it. That's a blessing. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பல ஆசீர்வாதங்களை குறித்து போதிக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் பல ஆசீர்வாதங்களை குறித்து காதில் கேட்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருதயத்தில் பல ஆசீர்வாதங்களை குறித்து வாஞ்சிக்கிறாங்க. பட் ரிமெம்பர், அந்த ஆசீர்வாதத்துல நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு அற்புதம் இருக்கு. அது என்ன? பாவத்தின் மேல ஆளுகை. அப்ப இன்னைக்கும் அந்த பாவத்தின் மேல ஆளுகை நமக்கு இல்லையா? அப்படியானா எங்கேயோ பிரச்சனை இருக்கு. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது இல்லையா? இல்ல, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். இன்னைக்கு இந்த செய்தியுடைய முக்கியத்துவம் அதுதான். மேற்கொள்ளும் அதிகாரம், மேற்கொள்ளும் அதிகாரம் ஆண்டவராகிய தேவன் ஆதாமுக்கு கொடுத்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தாரே. அப்படியானா அவருடைய பிள்ளைகள் பாவத்தை ஆளுகிற அதிகாரம் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். they can rule over. ஆனா என்ன செய்யணும்? நாம தான் போய் அதுக்கு பிரயாசப்படணும். இதுதான் அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கும் செய்ய முடியாத ஒரு காரியம்.
நானும் ஒரு கிறிஸ்தவனாக அந்த பகுதியில் இந்த காரியங்கள் எல்லாம் புரியாத பொழுது நானும் அந்த பகுதிகளில் விழுந்து போனவன். ஆனால் இந்த மகத்துவங்களை பார்க்கும் பொழுது தேவன் உதவி செய்கிறார். God has kept that ability in you and in me. நம்மளுக்குள்ள அதை வச்சிருக்கிறாரு. நாம தான் போய் என்ன பண்ணணும், அதை செயல்படுத்தணும். கர்த்தர் சொல்றாரு, அதாம் நீ பழுகு, நீ பெருகு. நீங்க நிறைய பேர், ஆண்டவரே நீர் பெருக்கி தாரும், ஆண்டவரே நீர் பெருக்க வையும், ஆண்டவரே ஆண்டவரே நீர் எல்லாத்தையும் செய்யும், ஆண்டவரே. கர்த்தர் சொல்றாரு, அப்பா நீ போய் செய், நீ போய் செய், எல்லாத்தையும் நீ போய் ஆண்டுகொள் அப்படின்னு சொல்றாரு. we have to go and rule over it. நாம போய் அதை ஆண்டு கொள்ளணும்ன்றதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. அதே போல பாவம் அப்படின்ற காரியம் வரும்போது நிறைய நேரத்தில், ஆண்டவரே இன்னும் பலன் தாரும், ஆண்டவரே இந்த பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு இன்னும் பலன் தாரும், ஆண்டவரே. நான் கேட்கிறேன், வாங்கின பலன்லாம் வச்சு இப்ப என்ன செய்துட்டு இருக்கோம்? இன்னும் தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே, இன்னும் தேவை கிருபை தாருமே. அப்ப கொடுத்த கிருபை வச்சு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? கொடுத்த பலனை வச்சு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இந்த பூமியில் நம்ம ஆராதனை நேரத்தில் பார்த்தோம், இந்த பூமியில் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம், அதிசயம், இதோட அதிசயம் அற்புதம் வேற எதுவுமே கிடையாது. அவருடைய மகா அன்பினால நம்மளுடைய பாவங்கள்ல இருந்து நம்மளை மீட் எடுத்திருக்கிறார். அதோட பெரிய அற்புதம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. அந்த அற்புதத்தை வேற யாரும் செய்ய முடியாது, இயேசுவை தவிர. வேற யாராலையும் அந்த அற்புதம் செய்ய முடியாது, இயேசுவை தவிர. பாவங்களை போக்குகிற கிருபாதார பலியாக அவர் ஒருவரே வெளிப்பட்டார். அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் இல்லை. அப்படியானா நாம அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறதுனால அன்றைக்கு ஆதாமுக்கு கிடைச்ச அந்த ஆசீர்வாதம் அதை காட்டிலும் இன்னும் மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஆதாம் அன்றைக்கு தன்னுடைய கிரியினால, ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய கிரியினால இல்ல, அவருடைய கிருபையினால நாங்கள் நீதிமான்களாகவும் பிள்ளைகளாகவும் மாறி இருக்கிறதுனால அதை காட்டிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்மளுக்குள்ள இருக்கு. அப்படியானால் நீங்களும் நானும் பாவம் நம்மள ஆளுகை செய்யாதபடிக்கு அந்த பாவத்தை நாம ஆளுகை செய்ய முடியும். பட் we have to do it. நாம செயல்பட வேண்டும். நாம செயல்படாம, ஆண்டவரே இன்னும் பலன் தாரும், ஆண்டவர் சொல்வாரு, அப்பா உனக்கு பலன் இருக்கு, இருக்க பலத்துல போய் முதல்ல ஜெயிச்சுட்டு வா. அப்போ இந்த செயல்பாடுகள் எங்கிருந்து வருது? நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம், அதனுடைய முதல் அதிகாரம். யாக்கோபு முதல் அதிகாரம், அதனுடைய 13வது 14வது 15வது வசனங்கள். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, அவர் ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இங்க நாம் பார்க்கிறோம், அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். He is being tempted by his own lust. தன்னுடைய சுய இச்சையினால இழுக்கப்பட்டு is being tempted. இதுக்கு யாரும் பொறுப்பாளி கிடையாது. இன்னைக்கு ஆண்டவரே இதில் நான் மாட்டிக்க கூடாது, உதவி செய்யுங்க. அவர் உதவி செய்வதற்காக தான் நம்மளுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் உதவி செய்யும்படியாக ஏற்கனவே இருக்கிறார். உதவி செய்யும்படியாக ஏற்கனவே நம்மளுக்குள்ள பல காரியங்களை அவர் வச்சிருக்கிறார். சில வசனங்கள்லாம் அதை உறுதிப்படுத்தும்படியாக நம்ம வாசிக்க போறோம். வேதம் நமக்கு காண்பிக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பட் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், பாவத்தின் மேல ஜெயம் எடுக்கிற அந்த அதிகாரம் கர்த்தர் நம்மளுக்குள்ள வச்சிருக்கிறார். நாம தான் போய் அதை என்ன பண்ணணும், அதை செய்யணும். கர்த்தர் ஆதாம் ஆசீர்வதிக்குமா சொல்றாரு, ஆசீர்வதிச்சு நீ பழகி பெருகு, பூமியை நிரப்பு, அதை கீழ்ப்படுத்து, அதை ஆண்டுக்கொள், அதை ஆளுகை செய், நீங்கள் ஆள கடவீர்கள். இதெல்லாம் பிளெஸிங்ஸ். அப்படியானா கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரராக மாற்றப்பட்டிருக்கிற நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லையா? ஆனா என்ன பண்றோம், அதன்படி செயல்படாம பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்கிற போது, அந்த வசனத்தின் மூலமாக அவர் உதவி செய்கிற போது, பலன் கொடுத்து உதவி செய்யும் பொழுது நாம அதன்படி செயல்படாம நாம தான் தப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். பாவத்துக்கு எதிராக செயல்படுகிறவர்களாக நீங்களும் நானும் வாழ வேணும். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இதை கேட்குற, இதை பார்க்குற வாலிபர்களானாலும், சிறு பிள்ளைகளானாலும், பெரியவர்களானாலும், முதிர் வயதுள்ளவர்களானாலும், யாரானாலும்
நம்ம எந்த ஒரு காரியத்திலையும். ஏன்னா பாவம்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியம் சொல்லி இதுதான் பாவம்னு சொல்றது இல்லை. வாட் இஸ் சின்? திங்ஸ் தட் செப்பரேட்ஸ் அஸ் ஃப்ரம் காட். தேவனிடத்திலிருந்து எது நம்மளை பிரிக்குதோ தட் இஸ் சின். அதுதான் பாவம். அப்படியானா தேவனிடத்திலிருந்து நம்மளை பிரிக்கிற எந்த ஒரு காரியமும் நம்மளை ஆளுகை செய்யாம அதை நாம ஆளுகை செய்யணும். அது எந்த ஒரு காரியமும் இருக்கலாம். தட் குட் பி லஸ்ட், தட் குட் பி ப்ரைட், தட் குட் பி யுவர் வெல்த். பணம், பொருள், இச்சை, பொருளாசை, விக்கிரக ஆராதனை, பெரிய லிஸ்ட் போடலாம். இன்னும் உங்களுக்கே தெரியும் நிறைய லிஸ்ட். ஒவ்வொரு நீங்க செய்யும்போது உங்களுக்கே தெரியும் எதெல்லாம் உங்களை தேவனை விட்டு பிரிக்குதுன்னு சொல்லி. அது அத்தனையும் என்ன? பாவம். ஆனா இந்த பாவத்தை ஆளுகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்குள்ள வச்சிருக்கிறாரு. நாம தைரியமா போய் பாவத்தை ஜெயிக்கிறது இல்லை. நம்ம தைரியமா போய் பேட்டில் பண்றது இல்லை. நம்ம தைரியமா போய் யுத்தம் பண்றது இல்லை. தாவீது எந்த அளவுக்கு ஒரு பலசாலி பாருங்க. கோலியாத்துக்கு முன்பதாக அந்த இஸ்ரவேலுடைய ராணுவம் நடுங்கிட்டு இருக்கு. சவுல் ராஜாவால ஒன்றும் செய்ய முடியல. தாவீதுடைய சகோதரிகள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க, அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. அவர்கள் எல்லாத்துலயும் ரொம்ப சின்ன வயசு இளையவன் தான் தாவீது. ஆனா தாவீது என்ன செய்யறான்? நீ நிந்திக்கிற கர்த்தராகிய இயேசு, கர்த்தருடைய நாமத்தினால நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்தினால நான் என்ன பண்றேன்? நான் வருகிறேன்னு சொல்லி எதிர்கொண்டு போய் வீழ்த்துனா. அதுதான் இன்னைக்கு நீங்களும் நானும் பாவத்துக்கு எதிராக செயல்பட வேண்டிய விதம். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு முன்னாடி பாவம் கோலியாத் போல உன்னால என்ன செய்ய முடியும்? அதனால தான் நிறைய பேர் நான் திரும்ப திரும்ப அந்த பாவத்தில் விழுந்து போறேன். ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் தூக்கிடும். நம்ம கேட்கும் பொழுது நம்ம பாடின பாட்டு அழகா இருந்துச்சு இல்லையா? எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. அந்த பாட்டை யோசிக்கும் பொழுது ஒரு தாட் வந்துச்சு. எத்தனை முறை நம்ம விழுந்தாலும் அவர் நம்மளை மன்னிக்கிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்ச பெரிய சந்தோஷம். ஆனா நான் இடராம நான் நின்று ஜெயிச்சு காட்டுறேன்றது அவருக்கு சந்தோஷம். நம்ம இன்னும் நம்ம சந்தோஷத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஓ எத்தனை முறை என்னை மன்னித்தார், அல்லேலூயா. எத்தனை முறை நான் இடறி போனேன், அத்தனை தடவை விழுந்து போனேன், அத்தனையும் தூக்கி எடுத்தாரே, ஓ ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, வாட் எ ஜாய், எவ்வளவு சந்தோஷம் அப்படிலாம் ஆராதனையில பாடுறோம். அது நல்லது. ஆனா அடுத்த ஒரு மேற்படி இருக்கு. அது என்ன படினா, என்ன சந்தோஷப்படுத்துகிற தேவனை நான் சந்தோஷப்படுத்துவேன். எப்படி? நான் அதை மேற்கொள்வேன். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களை என்னோட சொல்லுவீங்களா? நான் பாவத்தை மேற்கொள்வேன். நீங்க பேசும்போதே சத்துரு என்ன பண்ணுவான்? அப்படியா நீ கன்ஃபெஸ் பண்றியா? இருக்கு உனக்கு, வா சாயந்தரம் இருக்கு உனக்கு, நாளைக்கு இருக்கு உனக்கு, உன்னை எப்படி தள்ளுறேன் பார், உன்னை எப்படி பண்றேன் பார். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அந்த நம்பிக்கை நம்ம நிறைய பேசுறோம். ஆனா அந்த நம்பிக்கையில் நம்ம செயல்படுகிறோமா? எபிரேயர் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்பொழுது, அது 11ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது எவ்வளோ சாட்சிகள் பார்க்குறோம். ஆனா இவர்களுடைய சாட்சிகள் மிக முக்கியமான பங்கு என்ன? இவர்களுடைய விசுவாசம் மட்டும் இல்லை, விசுவாசத்தோடு கூட இருக்கிற கிரியை. வசனம் சொல்கிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கர்த்தர் தான் எனக்கு உதவி செய்ய முடியும்ன்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கு. இந்த பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு தேவன் தான் நமக்கு உதவி செய்ய முடியும், கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும்னு கேட்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கு. ஆனால் போய் ஜெயிக்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கா? அந்த கிரியை நமக்குள்ள இருக்கா? அதை கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்காருன்னு எத்தனை பேர் உணர்றோம்? நான் விசுவாசிக்கிறேன். இந்த அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா, இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, I believe strongly that you'll be able to overcome the sin. உங்களால் ஜெயிக்க முடியும். Because God has kept that potential. God has blessed us with such potential ability in us so that we can rule over. Hallelujah. Hallelujah. அந்த அதிகாரத்தை கர்த்தர் நம்மளுக்குள்ள கொடுத்திருக்கிறார், அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். The power to overcome, the authority to overcome, the ability to overcome. What a mighty God we serve. இயேசு ஜெயிச்சதுனால, இயேசுக்குள்ள இருக்கிற நாமும் ஜெயிக்கிற பலன், ஜெயிக்கிற அதிகாரம், ஜெயிக்கிற வல்லமை கர்த்தராகிய இயேசுவினால நம்மளுக்கு திரும்பவும் கொடுக்கப்பட்டிருக்கு. Let us have that courage. நம்மளுக்குள்ள அந்த தைரியம் வரட்டும். பாவத்தை பார்த்து விழுந்துருவோமோன்னு பயப்பட தேவையில்லை. But you can overcoming authority.
தேவன் அதை கொடுத்திருக்கிறார். மேற்கொள்ளும் அதிகாரம் தேவன் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். மேற்கொள்ளும் வல்லமை தேவன் நம்மளுக்குள்ள கொடுத்திருக்கிறார். மேற்கொள்ளுகிற பலன், மேற்கொள்ளுகிற சத்துவம் தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிறார், நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். தட்ஸ் a blessing. நம்ம ஆதியாகமத்தில் கிளியரா பார்க்கிறோம். தட்ஸ் a blessing. ஆனா எப்படி இவங்க விழுந்து போனாங்க? எப்படி விழுந்து போனாங்க? சத்ரு அப்படியே அவனே தானா எல்லாத்தையும் செயல்படுத்தி இவங்களை விழ வச்சிட்டானா? நோ. இவங்க போய் கனியை சாப்பிடாம அடப்போ இந்த கனி எனக்கு தேவையில்லை போயிட்டு தான் முடிஞ்சிருக்கும் விஷயம். இந்த பழம் தேவையில்லை எனக்கு, இவ்வளோ பழம் இருக்கு, இந்த எதுக்கு எனக்கு, எனக்கு ஆண்டவர் வானான்னு சொல்லிட்டாரு, இது எதுக்கு எனக்கு அப்படின்னு போயிருந்தா இதை ஜெயிச்சிருந்துருக்கலாம். பிசாசு எடுத்து ஊட்டி விடல ஆப்பிள். ஆப்பிள் ஒன்று யோசிக்கிறாங்க, அது ஆதாம்ல இருந்து அந்த தோட்டத்தில் இருந்தது, ஆதாம் சாப்பிட்டது ஆப்பிளா? அடுத்த பைபிள் சில கேள்வி தான் வரும். ஆமாம், அந்த ஆப்பிள்னு நான் கன்க்ளூஷனுக்கு வரல. ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க அந்த கனியை குறித்து. என்ன முக்கியம், அதை யாரும் எடுத்து ஊட்டி விடலை. அந்த கனியை எடுத்து, அந்த பழத்தை எடுத்து யாரும் ஊட்டி விடல. பிசாசு எடுத்து ஊட்டி விடல. அவன் சொல்லதான் செய்வான், அவன் சொல்லதான் செய்வான். ஏவாள் இடத்துல ஆண்டவர் வந்து கேட்குறாரு, என்ன இப்படி செய்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ஏம்மா சர்ப்பம் வஞ்சித்தது ரைட்டு, சர்ப்பம் என்னை ஊட்டி விட்டு நீ சாப்பிடலாம் அவ்வளோதான் ஒன்றுன்னு சாப்பிட வச்சு வாயிலேயே ஊட்டி விட்டுது இல்லையே. இன்றைக்கும் அதுதான் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் பெரிய பிரச்சனை. ஜெயம் எடுக்க முடியாதுக்கு பெரிய பிரச்சனை. நம்மெல்லாம் நிறைய சத்துரு என்னை வஞ்சித்தான், பிசாசு என்னை வஞ்சித்தான், அதனால் விழுந்துட்டேன். இதெல்லாம் நல்லா அழகாக ஏமாற்றலாம். நம்மளை நாமளே நல்லா ஏமாற்றிக்கலாம். பாஸ்டருங்களை ஏமாற்றலாம். கர்த்தர்கிட்ட ஒன்றும் மறைவு கிடையாது, எல்லாம் வெளிச்சம். அவனால் என்ன செய்ய முடியுமோ அவ்வளோதான் செய்ய முடியும். அவனால் அவ்வளோ செய்ய முடியும்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தில் மீட்கப்பட்ட வல்லமையுள்ள பிள்ளைகளாகிய நமக்கு எவ்வளவு செய்ய முடியும்? அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எப்போ சொல்கிறேன், நிறைய நேரத்தில் நம்மளுடைய பலம் நம்மளுக்கு தெரியறதில்லை. ஆனால் தாவீதுக்கு அந்த பலம் தெரிஞ்சு அவன் செயல்பட்டான். ஆனால் அதே தாவீது மாட்டிக்கிட்டார். அவனுடைய அரண்மனையில் ஒப்பறைகள் நடக்கும்போது, அந்த பெண் அங்கே ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அங்கே என்ன பண்ணிருக்கணும்? வேறு விதமாக செயல்பட்டு இருக்கணும். அவர் நின்று அந்த காட்சியை பார்க்கலாம். அவர் நிற்காம அந்த கண்ணை அங்கே மேலே வைக்காம எங்கேயாவது புறப்பட்டு போயிருக்கலாம். செயல்பாடுகள் எபிலிட்டி அவருக்குள்ள இருக்கு. கோலியாத்தின் இடத்துல எதிர்க்க நின்று, நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்தினால நான் வருகிறேன்னு சொல்லி எதிர்கொண்டு ஓடுகிற அந்த செயல் திறன் தாவீதுக்குள்ள இருக்கும் பொழுது, இந்த பாவத்தில் மாட்டாம அங்கிருந்து எஸ்கேப் ஆகிற திறன் அவருக்குள்ள இருக்கா? இருந்துச்சு. ஆனால் he chose what to do. அவன் தான் தீர்மானித்தான் என்ன செய்யணும்னு சொல்லி. நம்ம நிறைய நேரத்தில் பிசாசு மேலே பழிய போடுறோம், அல்லது பலவீனத்தினால அப்படி செய்தன் பலவீனத்தின் மேலே பழி போடுறோம். அப்படியானா நம்மளோட விசுவாசம் எங்க? நம்மளுக்குள்ள அவருடைய பலன் இல்லையா? we can overcome. the overcoming authority is a blessing. நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆசீர்வாதம். நிறைய ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறோம். இதை தெரிந்து கொள்ளுங்க, பாவத்தை ஜெயிக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மளுக்குள்ள வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. that's a blessing. that's a blessing. நீங்களும் நானும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்றோமா? I can challenge. we can overcome. we can overcome. அது முடியும். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை அனுப்பினார். உண்மை. இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்தில் நம்மளை போல மனுஷராக இருந்தார். பிசாசு வனாந்தரத்துக்கு கொண்டு போய் சோதிக்கிறான். ஆவியானவரால் தான் கொண்டு போகப்படுகிறார். பிசாசு வந்து சோதிக்கிறான். அங்கே சோதனைகள் நடக்கிறத நாம் பார்க்குறோம். சோதனையில் இயேசு என்ன செய்தார்? ஜெயித்தார். அப்படியானா அவர் ஜெயிப்போமானால், மாம்சத்தில் இருந்த இயேசு ஜெயிச்சது, ஆவியில இருந்த இயேசு இல்லை. தேவகுமாரனாக இயேசுதான். ஆனால் மனுஷகுமாரனாக 100% மனுஷகுமாரனை போல இந்த உலகத்தில் காணப்பட்ட இயேசு ஜெயித்தார். அப்படியானா இயேசு அதில் என்ன சொல்லி தர நம்மளுக்கு? you can also win. you can also overcome. எவ்வளோ ஒரு பலன் உள்ள காரியம் பாருங்க. அவர் ஜெயித்ததுனால நாம ஜெயிப்போம். இன்னைக்கு பாவங்களை ஜெயிக்கிற கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும்
வாழ வேண்டும். ஆனால் அந்த இடத்துக்காக போய் அதுக்காக போய் ஜெபிச்சுட்டே இருக்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்து ஜெபிச்சாரு, ஆனால் செயல்பட வேண்டிய நேரத்தில் செயல்பட்டார். நாம இன்னைக்கு ஜெபிக்கிறோம் நிறையா, ஆண்டவரே உங்களோட பலன் தாரும், இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு, ஆண்டவரே இந்த பாவம் செய்யாத படிக்கு, ஆண்டவரே இந்த பாவத்துக்குள்ள நான் விழாத படிக்கு உங்களோட பலன் தாரும், உங்க கிருபை தாரும், உங்க வல்லமை தாரும் எல்லாம் கேட்கிறோம். இப்ப கர்த்தர் நம்மளை பத்தி கேட்பாரு, அப்பா நீ கேட்ட பலன் நான் கொடுக்காம இருப்பேனா? கொடுத்துட்டேன். பொல்லாதவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா நன்மையானவர்களை கொடுப்பாரா? கொடுப்பார். அப்படியானா யோசிங்க, இதெல்லாம் கொடுக்குறாரு, பலனையும் கிருபையும் சத்துவத்தையும் பாவத்துக்கு எதிராக செயல்படுறதுக்காக கேட்குறீங்களே, கொடுக்காம இருப்பாரா? கண்டிப்பாக கொடுத்துருக்குறாரு. இப்போ ஆண்டர் கேட்பாருப்பா நீ கேட்டு நான் எதாவது கொடுக்காம இருக்கிறேன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், கொடுத்ததை வச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? இன்றைக்கு நாம செயல்பட தவறுகிறதுனால நாம் மாட்டிக்கிறோம். அன்றைக்கும் நடந்தது அதுதான். ஒரு ஏவாள் சாத்தான் இடத்துல பழிப்படுறது உண்மை. சாத்தான் சொல்லியிருக்கோம், ஏங்க நான் சொல்லிட்டான் ஆண்டவரே, நான் சொன்னால் அவன் செஞ்சிடணுமா அவங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். ஒரு வேளை சர்ப்பம் கேட்டிருக்கோம், நான் சொன்னால் அவங்க செஞ்சிடணுமா? சும்மா ஏமாற பழி போடுறாங்க ஆண்டவரே இவங்க. இன்றைக்கும் அப்படிதான். அவங்க என்னை வஞ்சித்துட்டாங்க, அதனால நான் பாவம் செய்துட்டேன். அந்த மனுஷர்கள் எனக்கு விரோதமாக இப்படி பண்ணிட்டாங்க, அதனால நான் பாவம் செய்துட்டேன். அவர்கள் எனக்கு விரோதமாக இப்படி பேசிட்டாங்க, அதனால நான் பாவம் செய்துட்டேன். சாக்கு போக்குகள். ஆனால் கர்த்தருக்குள்ள இருக்கிற நமக்கு, கிறிஸ்து இயேசுக்குள்ள கழுவப்பட்ட நமக்கு, அவருடைய ரத்தத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நமக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தில் ஒன்று ஓவர் கமிங் த சின், பாவத்தை மேற்கொள்ளுகிற அந்த ஆசீர்வாதம், அதன் மேல ஆளுகை செலுத்தக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மளுக்குள்ள வைத்திருக்கிறார் என்ற விசுவாசம் நம்மளுக்குள்ள பெருகட்டும். அந்த விசுவாசம் மட்டும் இல்லை, அதோடு கூட கிரியை செய்ய வேண்டும். என்ன கிரியை? இந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் செய்ய வேண்டும். இப்போ ஆதியாகமம் 4வது அதிகாரம் அதோடைய 3வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் அதோடைய 3வது வசனத்திலிருந்து, சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் ஒரு எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மையிலேயோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய். நான் ஆங்கிலத்திலையும் அந்த காரியத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். 4வது அதிகாரம், Genesis chapter 4 and verse 7, 6 and 7. So the Lord said to Cain, why are you angry, and why has your countenance fallen? If you do well, will you not be accepted? And if you do not do well, sin lies at the door, and its desire is for you, but you should rule over it. ஒரு ஆதாம் இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வச்சது போல, ஆளுகையை தேவன் வச்சது போல, இங்க ஆபேல் காயின், ஆதாமுடைய அடுத்த ஜெனரேஷன், ஆதாமுடைய பிள்ளைகள் ஆபேல் காயின், இதுல ஒருத்தன் கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் எரிச்சல் பிடிச்ச ஆளு, அவனுக்குள்ள கொஞ்சம் பொறாமை எரிச்சல் இதெல்லாம் இருக்கு, கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. இப்போ தேவன் அவன் இடத்துல போய் சொல்றாரு, நீ நன்மை செய்துட்டா, இஃப் யூ டூ வெல், நீ நல்லதை செய்யும் பொழுது, நன்மைகளை செய்யும் பொழுது, இஃப் யூ டூ வெல், நீ அங்கீகரிக்கப்பட மாட்டியா? will you not be accepted? if you do not do well, இன்னொரு ஒரு டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறோம், if you do not do what is right, நீ எது சரியோ அதை செய்யலைன்னு சொன்னா, sin lies at the door, பாவம் வாசல்ல படுத்திருக்கு, அதன் ஆசை உன்னை பற்றி இருக்கு, நீ அதை ஆண்டு கொள்ளுன்னு சொல்றாரு. you should rule over it, you must rule over it, அதை நீ ஆண்டு கொள்ளுன்னு சொல்றாரு. இதுதான் கர்த்தர், இதுதான் அவருடைய ஆசீர்வாதம், இதுதான் அவருடைய விருப்பம். அவர் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. He cannot be tempted, he will never tempt. அப்படியான அவன் தன் சுய இச்சையினால தேவன் போய் சொல்றாரு, you must rule. இங்கே ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்முடைய தேவன் நம்ம இடத்துல
ஒரு காரியத்தை எதிர்பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட கொடுக்காம எதிர்பார்க்கிற தேவன் இல்லை நம்மளுடைய தேவன். உங்களுக்கு தெரியும், புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிற சுவிசேஷங்களில் ஒரு எஜமா தன்னுடைய ஊழியக்காரர்களை, வேலைக்காரங்களை கூப்பிட்டு என்ன செய்கிறாரு, ஒருத்தனுக்கு 2 தாலந்து, ஒருத்தனுக்கு 1 தாலந்து, ஒருத்தனுக்கு 5 தாலந்துகளை கொடுத்துட்டு வந்து திரும்பி கணக்கு கேட்க வரார். ஓகே, 5 தாலந்து ஒருத்தன் 10ஆ மாற்றினா, 2 தாலந்து வாங்கினவன் 4ஆக மாற்றினா, 1 தாலந்து வந்த இடத்துலையும் அவர் எதிர்பார்க்கிறாரு. அவனிடத்துல 10 எதிர்பார்க்கல, அவனிடத்துல 2 எதிர்பார்க்கல, இந்த 1 வாங்கினவன் கிட்ட. அல்லது 5 வாங்கினவன் 10ஆ மாத்தினா, அவன் 10ஆ மாற்றி வைக்கணுன்றது அந்த எஜமானுடைய விருப்பம் இல்லை. ஆனால் அவனை பயன்படுத்தணும். அவன்கிட்ட கொடுத்துருக்கிறேன், கொடுத்ததை பயன்படுத்தி மேக் சம்திங். நம்மளோட தேவன் கணக்கு பார்ப்பார். அதே சமயத்தை கொடுக்காம கணக்கு பார்க்க மாட்டார், கொடுத்துட்டு கணக்கு பார்ப்பார். எதுக்காக கணக்கு பார்க்குறாரு? நீ அதை வச்சு என்ன பண்ணுற, நீ சும்மா வைக்காத, அதை பயன்படுத்து. அதுக்காக தான் தேவன் கொடுக்குறார். இட்ஸ் a blessing. அப்போ கொடுத்துட்டு இந்த 1 வாங்கினவன் பாருங்க புதைச்சி வச்சுட்டான். he did not make use of it. அவன் அதை பயன்படுத்தவே இல்லை, அவன் புதைச்சி வச்சுட்டான். that is where he got angry. அவனோட கோபத்துக்கு காரணம் அதுதான், நீ பயன்படுத்தலை. ஆனால் கொடுக்காம வந்து கோபப்படல. இன்னைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம புரிஞ்சுக்கணும், தேவன் நம்ம இடத்துல பாவத்தை ஜெயின்னு எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய பலனை கொடுக்காம அதை இவன் ஜெயிக்க மாட்டேங்கிறானேன்னு கோபப்பட மாட்டார். இவன் ஜெயிக்கலையே, இவனை நான் சிச்சிக்கணும், இவன் ஜெயிக்கலையே அதனால இவனை நான் தண்டிக்கணும்னு அப்படி இல்லை நம்மளுடைய தேவன். இந்த ரகசியம் நம்மளுக்கு புரியட்டும். அதுக்கு வேண்டிய திறன் இல்லாம, அதுக்கு வேண்டிய எபிலிட்டி இல்லாம நம்ம கிட்ட வந்து அநியாயமா எதிர்பார்க்கிற தேவன் இல்லை. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், நம்மளுடைய தேவன் நீதி உள்ளவர். அப்படியானா இந்த பாவத்தை ஜெயிக்கணும்னு நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கிறாருன்னா, அதுக்கு வேண்டிய பலன், அதுக்கு வேண்டிய ஞானம், அதுக்கு வேண்டிய கிருபை, அதுக்கு வேண்டிய ஒத்தாசை, சத்துவம், வல்லமை, அதிகாரம் இவ்வளத்தையும் நமக்குள்ள வச்சிருக்கிறார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. வசனம் அதை போதிக்கிறது, வசனம் அதை போதிக்கிறது. அவ்வளவு நீதி உள்ள தேவன் தான் நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன், நம்மளெல்லாம் உண்டாக்குன தேவன், உருவாக்குன தேவன். அப்படியானா காயின் இடத்துல போய் யூ மஸ்ட் ரூல் ஓவர் இட், நீ அதை ஆண்டுகொள். அந்த பாவம் வாசப்படியில் படுத்திருக்கோம், நீ சரியானதை செய்யலன்னு சொன்னா வாசப்படியில் படுத்திருக்கோம், அந்த பாவத்துடைய ஆசை உண்மையில இருக்கும். ஆனா நீ அதை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று காயின் இடத்துல போய் தேவன் சொல்றாருன்னு சொன்னா, காயினுக்குள்ள அந்த எபிலிட்டி இருக்கு, அவன் ஆண்டு கொள்ள முடியும். ஆனா காயின் என்ன செய்தான்? ஆண்டவர் சொல்லியும் அதை கேட்காம இவன் இந்த செய்கைக்கு பதிலாக செயலை செஞ்சான். தன்னுடைய சகோதரனை கொண்டு போய் கொலை பண்ணி போட்டான். பூமி எல்லாத்துக்கும் மேல ஆளுகை கொடுத்தாரா? கொடுத்தார். பாவத்துக்கு மேல ஆளுகை கொடுத்தாரா? கொடுத்தார். இன்னைக்கு நம்மளுக்கு பாவத்தின் மேல ஆளுகை கொடுத்திருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். பாவத்தினால கீழ்ப்படியாமைனால தேவனோட வார்த்தை செவி கொடுக்காம போனதுனால இந்த பாவம் உலகத்துல இப்படி நடக்கிறதுக்கு வித்திட்ட ஒரு ஆதாம், அவனுடைய குமாரன், எரிச்சலா இருக்கிற ஒரு குமாரன், அவனுக்கே போய் நீ ஆண்டு கொள்னு சொல்வாரானா? கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிந்தின ஆதாம், கீழ்ப்படிதல் உள்ள பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து என்ற தேவாட்டுக்குட்டியுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அந்த எபிலிட்டியை தேவன் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? கொடுத்திருக்கிறார். sadly we don't realize it. நம்ம உணர்றது இல்லை, நம்ம அதை பத்தி பெருசா நினைக்கிறது இல்லை. நம்ம விழுந்து போறோம். நம்ம அதுக்குள்ள கவனமா இருக்கிறோமா? இல்ல. விழித்திருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாவோம் என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். நாம விழித்திருந்தால், ஜாக்கிரதையாக இருந்தால், தேவன் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார், ஜெயிக்க முடியும் என்ற எண்ணம் இருந்தா அதோடைய செயல்பாடுகள் நாம செய்து செயல்பட்டு அதை நாம ஜெயிப்போம். அப்படியானா இவன் செயலை மாத்திருக்கணும். காயின் ஆனா செயல் அவன் மாத்தாம சகோதரன் போய் கொலை பண்ணிட்டான். இதான் பிரச்சனை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தை ஜெயிக்கிற மேற்கொள்ளுகிற அதிகாரம், வல்லமை நம்ம இடத்துல இருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் அதோடைய
8வது வசனம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்படியானா ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில தமக்கு காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியை அனுப்புகிறார். இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ள வந்ததுனால நம்மளுக்குள்ள என்ன உண்டாயிருக்கு? இப்போ பலன் உண்டாயிருக்கு. அன்னைக்கு வரல, அன்னைக்கு சொல்றாரு, தேவன் சொல்றாரு இது வரும். ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு இது வரும்பொழுது நீங்க பலன் அடைவீர்கள். எந்த அளவுக்கு பலன் இருக்கும்? எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி வரைக்கும் எல்லா இடத்துலையும் சாட்சிகளாக நிற்கக்கூடிய அந்த பலன் உங்களுக்குள்ள உண்டாயிருக்கும். அப்படியான பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நம்மளுக்குள்ள ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் இருக்க பாவத்தை நாம ஜெயிக்கும்படியாக, ஆளுகை செய்யும்படியாக. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா செயல்படுத்த வேணும். நம்ம முதல்ல தியானிச்சுட்டே இருந்தால் பத்தாது. தியானம் அவசியம். அந்த தியானத்தை செயல்பட கொண்டு வர வேணும். நம்ம செயல்படுத்த வேணும். எபிரேயர் புஸ்தகம் அதோடைய 12வது அதிகாரம் அதோடைய முதல் வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. இது எந்த சாட்சிகள்? 11ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ், பெரிய சாட்சிகள், திரள் கூட்டமான சாட்சிகள் இருக்கிறாங்க. அங்க ஆபிரகாம் தொடங்கி நம்ம 11ஆம் அதிகாரத்தில் முதல்ல பார்க்கிறோம். விசுவாசனால ஆபேல் தொடங்கி தீர்க்கதரிசிகள் வரைக்கும் எவ்வளோ பெரிய விட்னஸஸ் இருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இவர்களெல்லாம் ஜெயித்தார்கள், இவர்களெல்லாம் ராஜ்யங்கள், விசுவாசனால இவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்றதெல்லாம் சொல்லிட்டு 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். லெட் அஸ் ஆக்ட். செயல்படுவோம். இவ்வளவு சாட்சிகள் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள விசுவாசம் இருக்கு. ஆனா அது மட்டும் இல்லை, பாரமானது என்ன பண்ணணும்? அந்த விசுவாசம் இருக்கும் பொழுது பாரமானதை தள்ளி விட்டுட்டு சுத்தி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளி விட வேணும். அப்ப நாம தான் செயல்படணும். கான்வர்சேஷன் சரியில்லையா, சில ஆட்களோட பேச சரியில்லையா, தள்ளி விடணும். ஆட்களை தள்ளி விடுறது இல்லை, அந்த கான்வர்சேஷனை தள்ளி விடுங்க. ஆனால் ஆள் ரொம்ப மோசமான பிடியில் இருந்தாருன்னா மாட்டிக்காமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஆமாம், எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பு, எங்கள் ஃபெலோஷிப் ரொம்ப பெருசு, எல்லாம் இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும், விழுந்து போகாத பிடிக்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் செயல்பட வேண்டும். வி மஸ்ட் ஆக்ட். நாம் செயல்பட வேண்டும். இவ்வளோ சாட்சிகள் இருக்கு, விசுவாசம் இருக்கு. பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விட்டு விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும். 4ஆம் வசனத்தை பார்க்கலாம். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. இன்னைக்கு தேவனுடைய பலனை பெற்றிருக்கிறோம், ஆனா எதிர்த்து நிக்கல. பாருங்க எந்த அளவுக்கு பாவத்துக்கு எதிர்த்து நிக்கிற, விரோதமாய் போராடுகிறதுல ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக. அப்படியானா நாம இன்னும் பலவீனம், இன்னும் அது இதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிற நிலைமையில் இருக்குமே தவிர நாம அதுக்கு விரோதமாக போராடுகிறதுல, நல்லா கவனிங்க, பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதுல இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே அப்படின்னு இருக்கு. ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கை ஒரு நல்ல எக்ஸாம்பிள். யோசேப்போட கூட கர்த்தர் இருந்தார். யோசேப்புக்கு ஒரு பெரிய சோதனை வருது. உங்களுக்கு தெரியும், யோசேப்புக்கு ஒரு பெரிய சோதனை வருது. எந்த ராஜா வீட்டில் இவர் உயர்த்தப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாரோ அந்த ராஜாவுடைய மனைவி இவரோட தவறாக நடந்து கொள்ளும்படி அப்பப்போ எல்லாம் பேசிட்டே வரா. ஒவ்வொரு தடவையும் பேசும்போது இவர் எஸ்கேப் ஆகிருக்கிறார். கடைசியாக ஒரு தடவை இவர்னா எஸ்கேப் ஆகுறதுன்னு சட்டையை பிடிச்சிட்டா.
இதுக்கு மேலே எப்படி எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கலான்னு. சட்டையாக போனால் கூட பரவாயில்ல, அது தாங்கிக்கலாம், ஆனால் இது பாவம் அப்படின்னு சொல்லி உதறிவிட்டு தள்ளிவிட்டு ஓடினார். பாருங்க, இந்த 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனத்துக்கும் 4வது வசனத்துக்கும் அந்த வித்தியாசத்தை பாருங்க. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க பாவத்தையும் தள்ளிவிட்டு ஓட கடவும்னு இருக்கு. ஆனா 4வது வசனத்துல பார்க்கிறோம், நீங்க எதிர்த்து நிற்கவில்லையே இருக்கு. நீங்க மனுஷனுக்கு எதிரில் போய் எதிர்த்து நிற்க கூடாது, எதிர்த்து நிற்க கூடாது, ஆனா பாவத்துக்கு எதிர்த்து நிற்கணும். ஆனா பாவத்துல பிடிக்கப்பட்டிருக்க மனுஷன் நம்மளை இது பண்ண வரும்பொழுது அவனுக்கு எதிர்த்து நின்று நீங்க என்ன பார்க்கலாம்னு சொன்னா யோசேப்பு விழுந்து போயிருப்பார். நான் இப்படியே நிற்கிறேன், உடலாம் ஒன்றும் செய்ய முடியாது நின்றுருந்தா யோசேப்பு விழுந்து போயிருப்பார். தாவீது அங்கிருந்து ஓடி இருந்தா அவர் பாவத்துக்கு விரோதமாக செயல்பட்டிருப்பார் இந்த இடத்துல இருந்து, ஆனா ஓடி இருப்பார். நீங்க பார்க்கற 4வது வசனத்துல பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதுல நீங்கள் எதிர்த்து நிக்கல. நாம அப்படியே ஆப்போசிட்டா பண்ணுவோம். நம்ம பாவத்துக்கு எதிர்த்து நிக்க மாட்டோம், ஆனா மனுஷனுக்கு எதிர்த்து அப்படி நிற்போம். ஆனா நாம மனுஷனுக்கு எதிர்த்து நிக்க கூடாது, பாவத்துக்கு எதிர்த்து நிக்கணும். இந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். யோசேப்பு தாவீதுடைய வாழ்க்கை ரொம்ப அழகான ஒரு பகுதி, அந்த குறிப்பிட்ட பகுதி. அவனோட வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் இந்த குறிப்பிட்ட பகுதி. தாவீது ஓடி போய் செயல்பட்டார். ஆனா இங்கே ஓடி இருந்தால், ஓடி அவர் செயல்பட்டிருந்தால் அவர் பாவத்துக்கு விரோதமாக நின்று இருப்பார். ஆனா யோசேப்பு இந்த மனுஷிக்கு எதிர்க்க, இந்த ராஜாவுடைய மனைவிக்கு எதிர்க்க நிக்கல, ஆனா பாவத்துக்கு எதிர் நின்றார். ஆனா இங்கிருந்து ஓடிட்டார். அப்ப நாம என்ன பண்ணோம்? இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுகிறது, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஓட்டத்தில் நாம் பொறுமையோட ஓடணும், ஆனால் தள்ளி விட்டு இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் தள்ளி விட்டு ஓடணும். ஆனால் 4ஆம் வசனம் சொல்லுகிறது பாவத்துக்கு எதிர்த்து நிற்கணும். அப்போ பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதுல இந்த வசனம் பாருங்க எவ்வளோ உண்மை பாருங்க. யாராவது அந்த அளவுக்கு யோசேப்புக்கு அது உண்மையாக செய்தார். யோசேப்பு இப்படி போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அவரை பிடிச்சி திருப்பி ஜெயிலில் போட்டாங்க. யோசேப்பு யோசிச்சிருப்பாரு, இந்த அம்மா ஏதாவது மாற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சுன்னா, என்னை பற்றி சொல்லிருச்சுன்னு சொன்னா நம்மளை அடிச்சே கொண்டாலும் கொண்டுருவாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நான் பாவத்துக்கு ஏற்று நிற்பேன், இந்த பொம்பளை கிட்ட நிற்க மாட்டேன், ஓடியே போயிட்டார். இன்னைக்கு நம்மளுக்குள்ள தேவன் அந்த பலனை வச்சிருக்கிறார். இட்ஸ் a blessing through Jesus Christ. நம்மளுக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனால் நாம செயல்படணும். வேற என்னெல்லாம் தேவன் வச்சிருக்கிறார் பாருங்க. 1 யோவான் 2:2. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும், நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். அப்படியானா ஜெயம் எடுக்கிற அந்த பலனை இயேசுவின் மூலமாக நம்மளுக்கு கொடுக்கிறார். ஏன்னா இயேசு நம்மளுக்கு கிடைச்சதுனால, அவர் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்மளுக்கு கிடைச்சதுனால வேற என்ன நடக்குது? நம்மளுக்குள்ள அவருடைய கிருபைகள் கிடைக்குது. அப்படியானால் கிறிஸ்து இயேசுவினால நம்மளுக்கு கிருபை கிடைச்சிருக்கு, பரிசுத்த ஆவியினால் நம்மளுக்கு பலன் கிடைச்சிருக்கு. அடுத்தது யாக்கோபின் நிருபம் 4வது அதிகாரம். யாக்கோபு 4வது அதிகாரம் அதோடைய 6-7 வசனங்கள். யாக்கோபு 4:6-7. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்படியானா பிசாசுக்கு எதிர்த்து நின்று செயல்படும்படியாக, பாவத்துக்கு எதிர்த்து நின்று செயல்படும்படியாக செயல்படுகிற கிருபையை கர்த்தர் நம்மளுக்குள்ள கொடுத்திருக்கிறார். அங்க பார்த்தோம் அப்போஸ்தலர் 1:8 எல்லா இடங்கள்லையும் எண்ட்ஸ் ஆஃப் தி இயர், பூமியின் கடைசி வரைக்கும் நம்ம சாட்சிகளாக இயேசுக்காக நிற்கும்படியான பலனை பரிசுத்த ஆவியினால் நாம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பெற்றிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவினால கிருபையை பெற்றிருக்கிறோம், செயல்படும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியினால உலகம் முழுக்க சாட்சிகளாக நிற்கக்கூடிய, அதுவும் பார்க்கணும் கிரேக்ல ரத்த சாட்சிகள், மார்டையர்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படியானா ரத்தம் பட்டு ஆனாலும் இயேசுக்காக சாட்சியாக நிற்கிற அளவுக்கு பரிசுத்த ஆவியினுடைய பலன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
What else we need today to overcome the sins? பாவங்களுக்கு ஏத்து நின்று செயல்படுறதுக்கு இன்னும் எது நம்ம கிட்ட இல்ல? எது இன்னும் தேவை நம்மளுக்கு? கிருபையை கொடுத்திருக்கிறார், அளவில்லாம கிருபையை கொடுத்திருக்கிறார். அதனால என்ன பண்ணலாம்? நாம பிசாசுக்கு எதிர்த்து நிக்கலாம். இன்னைக்கு செயல்பட மாட்டேங்கிறோம். நாம சொல்றோம், ஆண்டவரே நான் விழுந்து போகாதபடி என்னை காப்பாற்று. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா விழுந்து போகாதபடிக்கு உனக்குள்ள ஏற்கனவே பலன் நிறைய கொடுத்துட்டேன், கிருபை கொடுத்துட்டேன். நீ செயல்பட மாட்டேங்கிற, நீ வேற ஏதோ செயல்பட்டு இருக்க. நீ எப்படி செயல்படணுமோ நீ செயல்படாம நீ வேற என்ன பண்ணிட்டு இருக்க? என்கிட்ட வந்து ஜெபிச்சிட்டு இருக்க. ஜெபம் போதாது, ஜெபம் தேவை. ஜெபம் மாத்திரம் இல்ல, கிரியை தேவை, செயல்பட வேணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே உதவி செய்யுங்கன்னு சொல்லி இருந்தாருன்னா அங்க யோசேப்போட நிலைமை என்ன இருக்கும்? அவர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நான் செயல்படுகிறேன் என்று சொல்லி செயல்பட்டார். ஒரு தாவீது செயல்பட்டார், கோலியாத்துக்கு விரோதமாக செயல்பட்டதுனால. நீ நிந்திக்கிற தேவனாக நாமத்தான் நான் சொல்றேன், நீ அப்படியே விழுந்து போவேன் வாயிலேயே சொன்னாரா? நம்ம ஆளுங்க வாயிலேயே சாபம் விட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்துருவாங்க. நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ போய் என்ன போய் பேசுறியா, நீ என்ன அப்படியே எல்லாம் வாயிலே முடிச்சுட்டு வந்துருவாங்க. ஆனா தாவீது என்ன பண்ணாருன்னா வாயிலெல்லாம் சொல்ல, நேரா போனார் செயல்ல. ஆக்ஷன், ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர். ஆக்ஷன்ல இருக்கணும், செயல்ல இருக்கணும். இன்னைக்கெல்லாம் வாயிலேயே நல்லா, ஆமா நம்மளுக்கு தெரியும், அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம், நம்மளே வாயிலாம் நல்லா சொல்லுவோம். ஆமா, ஆனா கர்த்தர் செயல்படுகிற கிருபையை, செயல்படுகிற பலனை இரத்த சாட்சிகளாக பூமியின் கடைசி வரையும் நிற்கக்கூடிய அளவுக்கு அந்த பலனை பரிசுத்தாவின் மூலமா கொடுத்திருக்கிறார். ஆனா செயல்பட வேண்டியது நாம தான். ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கிறார், மாம்சத்திலிருந்து நாம தான் செயல்படுத்த வேண்டும். அப்போ இந்த பாவத்துக்கு விரோதமா நாங்கள் செயல்பட வேணும். நாம செயல்படாம ஓடி ஒளிந்துக்கிட்டு, ஆண்டவரே என்னை காப்பாற்று ஆண்டவரே, ஓ இது பாவத்தில் விழுந்து போறேன் ஆண்டவரே, இப்படியே கதை சொல்லி இப்படியே ஒரு எல்லாம் பண்ணி நல்லா எஸ்கேப் ஆகிறோம். ஆனால் இட்ஸ் a blessing from God. அந்த blessing நம்மளுக்குள்ள தேவன் வச்சிருக்கிறார். தேவன் சொன்னார், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இங்கேயும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு, இப்படிப்பட்ட இச்சைகளுக்கு, பாவங்களுக்கு என்ன பண்ணணும்? விலகி ஓட வேண்டும், செயல்பட வேண்டும். ஜெபிச்சிட்டு இருந்தா பத்தாது. ஆண்டவரே உதவி செய்யும், உதவி செய்யும். கர்த்தர் ஏற்கனவே உதவி செஞ்சுட்டாரு, இப்ப நம்ம தான் ஓடி செயல்படணும், ஓடி காப்பாத்திக்கணும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:18. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். யோவான் 8:34. யோவான் 8:34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம் செய்கிறவன் யாரு? he is a slave. அவன் ஒரு அடிமை. ஆனா தேவன் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? அடிமைத்தனத்தில் இல்ல, அதிகாரம் செஞ்சு ஆண்டு கொள்ளக்கூடிய கிருபையையும் பலத்தையும் சத்துவத்தையும் எல்லாம் நம்ம கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம பாவம் செய்யும்போது we become slaves. ஆனால் பாவத்தை செய்யாம ஜெயிக்கிறதுக்கு தேவையான சகலத்தையும் கர்த்தர் நம்மளுக்குள்ள கொடுத்திருக்கிறார். போய் செயல்படணும். யோசேப்பு செயல்பட்டான். ஒரு தாவீது கோலியாத்துக்கு விரோதமாக வரும்பொழுது அவன் செயல்பட்டான். ஆனால் ஒரு பத்சேபால் வரும்பொழுதோ விழுந்து போயிட்டான். செயல்பட தவறுவோமானால் நாம் விழுந்து போவோம். ஆனால் செயல்படுவதற்கு தேவையான பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் உந்தி தள்ள மாட்டார். இதுதான் முக்கியம், ரொம்ப இதுதான் முக்கியம். நிறைய பேர் நாம் வந்து பாவத்துக்கிட்ட போய் நிற்போம், அப்படியே பார்ப்போம், தேவையில்லாத இல்லை எங்கேயாவது அப்படியே நிற்போம். அவர் என்ன பண்ணுவாராம்? அப்படியே பயங்கரமாக ஒரு புயல் காற்று மாதிரி வந்து அடிச்சு, ஏன்னா அப்படிலாம் பாடுறாங்க இல்லையா? பரிசுத்தாவியர் சொல்லும்போது புயல் காற்றாய் வாரும், காற்றாய் வாரும், அப்படியே நம்ம நிற்போமா.
எங்கேயாவது ரோட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படியேன்னு பார்த்து நிற்போமா, அப்படியே பெரிய காற்று வருமா, அப்படியே நம்மளை தள்ளிட்டு போயிடுவோமா, பாவத்துலேருந்து கர்த்தர் நம்மளை காப்பாற்றினாரா. ஆஹா, என்ன அழகான கதைலாம் சொல்கிறோம் நாம. வேதத்தில் அப்படியெல்லாம் சொல்லலை. அதை ஜெயிக்கிறதுக்கு நாம தான் செயல்படணும். ஆதியிலிருந்தே முதல் மனுஷன்லேருந்தே கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ அதை செய்யாதேன்னு சொன்னார். அப்போனா செய்யவும் செய்யாமல் இருக்கவும் இவனால முடியும். இவன் செய்யாமல் இருந்திருக்கணும், செஞ்சுட்டான். காயின் கிட்ட சொல்கிறாரு, நீ செய்யாத, நீ ஆண்டுகள்னு சொல்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறாரு. அதுக்கு மீறி என்ன பண்ணலாம் நம்ம, அதுதான் அந்த எபிலிட்டி டு டூ சம்திங், ஃப்ரீ வில், செயல்படக்கூடிய அந்த திறனை கர்த்தர் கொடுத்துட்டார். இவன் என்ன பண்ணுறான், அவர் சொல்கிறதுமே செயல்படல, அவர் எதை செய்ய வேணாம்னு சொல்கிறாரோ அதன்படி செயல்படுறான். இன்றைக்கி அப்படிதான். கர்த்தர் நம்மளை அப்படியே கொண்டு வந்து ஒரு பெரிய காத்தங்கன்னு வச்சு அப்படியே தூக்கிட்டு எங்கேயோ போய் அதெல்லாம் நடக்காது. மேஜிக்லாம் நடக்கவே நடக்காது. கேட்டால் சூப்பர் நேச்சுரல். இந்த சூப்பர் நேச்சுரல்லாம் இங்கே நடக்காது. இந்த சூப்பர் நேச்சுரல் கதையை நம்மக்கிட்ட ஒன்றும் நடக்காது பாருங்க. நம்மக்கிட்ட அந்த கதைலாம் ஒன்றும் நடக்கவே நடக்காது. ஆனால் யார் செயல்படணும், நீங்களும் தான், நானும் தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பெரிய விருப்பம் என்ன தெரியுமா, நீங்களும் நானும் செயல்படுகிறவர்களாக. ஆண்டு சொல்கிறார், நீங்கள் பழுகுங்க, நீங்கள் பெருகுங்க, சந்ததியை உருவாக்குங்க. அப்பா நீங்கள் பெற்றுடுங்க, நான் உருவாக்க முடியும், உங்களை போல ஆயிரக்கணக்கில் மக்கள் நான் உருவாக்க முடியும். ஆனால் நீங்கள் செய்யுங்கப்பா, நீங்கள் செய்யறதை பார்க்க விரும்புகிறேன். சந்தோஷமா நீங்கள் செய்த பிள்ளைகளை பெற்றெடுக்க வேணும். அப்பா நீ பேர் வைப்பா, நான் பேர் வச்சு கொடுத்துருவேன், எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. படைச்சவன் எனக்கு பேர் வைக்க தெரியாதா, நான் படைச்சிருக்கிறேனே எனக்கு பேர் வைக்க தெரியாதான்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஆனால் என்ன சொன்னார், அதான் நீ வை, நான் உட்காந்து பார்க்குறேன், நீ என்ன பேர் வைக்கிற, நீ கூப்பிடாத, நீ கூப்பிட்டது தான் பேர், அதுக்கு நீ தான் சரி, அதான் எவ்வளோ அழகான கர்த்தர். நீ ஆண்டுகள்னு சொல்லிட்டு நான் தான் உனக்கு பேர் வைப்பேன்னு சொன்னார். இல்லை, அவங்க துணையை கூப்பிட்டு வர்றாரு, ஏற்ற துணை கூப்பிட்டு வர்றாரு. துணை கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் யார் பேர் வைக்கிறா, மனுஷி அப்படின்னு பேர் வச்சிட்டார். அவர் தான் பேர் வைக்கிறார். அப்போ கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. தன்னால் படைக்கப்பட்ட மனிதர்கள் செயல்பட வேணும். இன்றைக்கி நிறைய இடத்துல செயல்பட விட மாட்டாங்க. இந்த ஆஃபீஸில் சில பேர்லாம் பாருங்கள், நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சொல்ல அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே அவங்க சொல்கிறதையே செய்துட்டு இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனால் நல்ல லீடர்ஸ் யாருன்னு சொன்னால், செயல்படுகிறவர்களை உருவாக்குவார்கள். நல்ல லீடர்ஸ் யாரு, செயல்படக்கூடியவர்களை உருவாக்குவார்கள். இவங்களே எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அப்புறம் இவங்க லீடர் கிடையாது. அப்போது தேவன் பாருங்க எவ்வளோ அற்புதமான ஒரு தேவன். தன்னுடைய கிரியைகள் செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு காயின் செயல்பட விரும்பினார், தாவீது செயல்பட விரும்பினார், ஒரு நோவா செயல்படும்படி விரும்பினார், ஒரு யோசேப்பு செயல்படும்படி விரும்பினார், ஒரு யோசேப்பு செயல்பட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். நாம தான் போய் செயல்படணும். ஆனால் செயல்படுறதுக்கு பலன் தேவையா, அதை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் சும்மா நம்மகிட்ட எதிர்பார்க்கல பாவத்தை ஜெயிக்கணும்னு சொல்லி. ஆனால் அதுக்கு ஜெயிக்க வேண்டிய சகல சம்பத்தையும் நம்மளுக்கு கொடுத்து ஆசீர்வதிச்சு இப்போ தேவன் எதிர்பார்க்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பு நியாயம். அவருடைய எதிர்பார்ப்பு நியாயம் நீங்களும் நானும் நம்பினா இன்றைக்கு ஒரு விஷயம் கூட ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையை பாவங்களுக்கு விரோதமாக போராடுகிறதுல ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்லை, அடிபட்டாலும் பரவாயில்லை, அவமானப்பட்டாலும் பரவாயில்லை. அவன் யோசிப்ப அங்கே பாவத்திலிருந்து அவன் அங்கே பாவம் செய்யாமல் ஓடும்போது, அவன் தள்ளிட்டு ஓடும்போது, அவனுடைய வஸ்திரம் அங்கே அவன் பிடிச்சிக்கும் பொழுது, அந்த ஸ்திரீ பிடிச்சிக்கும் பொழுது அவன் வஸ்திரம் இல்லாதவனா ஓடி போகிறான். அவன் அவமானத்தை யோசிக்கல, பாவத்தை ஜெயிச்சா போதும். பிரியமானவர்களே, இன்னைக்கு பாவத்தை ஜெயிக்கிறது நிமித்தம் நம்மளுக்கு அவமானம் வருமா, ஏற்றுக்கொள்ளலாம். பாவத்தை ஜெயிக்கிறது நிமித்தம் நம்மளுக்கு அடிகள் வருமா, ஏற்றுக்கொள்வோம். ஆனால் தேவனிடத்திலிருந்து நம்மளுக்கு விலையேறப்பட்ட பரிசு உண்டு. நீங்களும் நானும் ஜெயிக்கும்படியாக, ஆளுகை செய்யும்படியாக, மேற்கொள்ளும்படியாக அதிகாரத்தை, கிருபையை, பலனை, சத்துவத்தை எல்லா கர்த்தர் நம்மளுக்குள்ள வச்சிருக்கிறார். இருக்கிற இடங்களை நம்ம எழும்பி நின்று ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் ஜெயிப்பதற்காக செயல்படுவேன் என்று சொல்லுவோம். இந்த ஓவர்கமிங் அத்தாரிட்டி, மேற்கொள்கிற அதிகாரம் கர்த்தர் நம்மளுக்குள்ள வச்சிருக்கிறாரு. மகிழ்ச்சியோடு கூட, நம்பிக்கையோடு கூட ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் செயல்படுவேன், ஆண்டவரே பாவத்துக்கு விரோதமாக நான் செயல்படுவேன், நான் பாவத்தை ஜெயிப்பேன் ஆண்டவரே. எனக்குள்ளே ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நீ வச்சிருக்கிறீங்க, அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு வச்சிருக்கிறீங்க. அந்த ஆசீர்வாதம் எனக்குள்ளே இருக்கிறதுனால ஐ வில் ஓவர் கம். அதில் சொல்லுவீங்களா? நம்ம ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ஆவியானவரே, இந்த நாளில் எங்களோட
இடைப்பட்ட எங்களை பலப்படுத்தின உங்களுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிறைய நேரத்தில் அப்பா இதோடைய ஆழங்கள் தெரியாதனால நாங்கள் பாவத்தில் திரும்பி பாவங்களில் நாங்கள் அகப்படுறோம், பாவங்களில் நாங்கள் மாட்டிக்கிறோம்ப்பா. எங்களுடைய பேச்சில், எங்களுடைய பார்வையில், எங்களுடைய சிந்தையில், ஆண்டவரே எங்களுடைய கையின் செய்கைகளில், அப்பா இன்னும் பல காரியத்தில் அப்பா இருதயத்தின் நினைவுலலாம் நாங்கள் பாவத்தில் மாட்டிக்கிறோம். ஆனால் நாங்கள் நிறைய நேரத்தில் அப்பா இன்னும் எங்களுக்கு உதவி செய்யும், இன்னும் குறையுள்ளவர்கள் என்றெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இல்லை ராஜா, நாங்கள் செயல்படும்படியாக, ஜெயிக்கும்படியாக திறன், ஆண்டவரே சத்துவம், பலன், வல்லமை, அதிகாரம், ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்குள்ள வச்சிருக்கிறீங்க. அப்பா அந்த ஆழங்களை பார்க்கிற கண்கள், அப்பா அதை உணர்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் ஜெயிக்கிறவர்களாக, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோமே. ஓ இத்தனை திரளான சாட்சிகள் இருக்கும் பொழுது நீங்கள் பாவத்தை தள்ளிவிட்டு ஓடுங்க என்று நீ சொன்னதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஓ அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நாங்களோ அப்பா அதுக்கும் மேலாக இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தினால பாவங்களை ஜெயிக்கும்படி நாங்கள் பலனை பெற்றிருக்கிறோம். நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று அப்பா நீர் விரும்புகிறீர், நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர். அதுக்குரிய அதிகாரத்தை, ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த உணர்வை எங்களுக்குள்ள தாரும் ராஜா. நாங்கள் திரும்பி அதே பாவங்களை விழுந்து போகாதபடிக்கு, ஓ இச்சையில விழுந்து போகாதபடிக்கு, மேட்டிமையில பெருமையில விழுந்து போகாதபடிக்கு, ஆண்டவரே பொல்லாத காரியங்களை விழுந்து போகாதபடிக்கு, உண்மை இல்லாத நிலையில விழுந்து போகாதபடிக்கு, பொய்யும் மாயமானத்தில் விழுந்து போகாதபடிக்கு நாங்கள் இதை ஜெயிக்கிறவர்களாக, ஓ மேற்கொள்ளும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீரே, நாங்கள் ஜெயிக்கும்படியாக, நாங்கள் செயல்படுகிறவர்களாக காணப்பட என் தேவனுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீரே, நமக்கு நன்றி அப்பா. மேற்கொள்ள ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. மேற்கொள்ள வல்லமையை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. மேற்கொள்ள பலனை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. மேற்கொள்ள கட்டளையை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா மேற்கொள்ளும்படி இயேசுவை அனுப்புனதுக்காக நன்றி அப்பா. ஓ மேற்கொள்ளும்படி பரிசு ஆவியானவரை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. மேற்கொள்ளும்படி உம்முடைய கனமான மகிமையான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இவ்வளவு சாட்சிகளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இவ்வளவையும் வச்சுக்கிட்டு நாங்க தகப்பனே இன்னும் பாவத்தோட ஓடாம அவைகளை தள்ளிவிட்டு ஓட எங்களுக்கு உதவி செய்யும், உதவி செய்யும். இன்றைக்கு இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இவர்கள் பாவங்களை மேற்கொள்ளுவர்களாக இவர்கள் காணப்பட உதவி செய்யும். அந்த ஆசீர்வாதத்தை இவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள அப்பா உதவி செய்யும். நீர் ஆசீர்வதிச்சிருக்கிறீர், ஆனால் இவர்கள் சுதந்திரிக்காமல், நாங்கள் சுதந்திரிக்காமல் இருக்கிற நிலை மாறி நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் செயல்பட போகிறோம். நீர் எங்களோட கூட இரும், பிள்ளைகளோட கூட இரும். சாட்சிகளை எழுப்பும். இந்த வாரத்திலையும் அப்பா உடைய பிள்ளைகளை தொடர்ந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும், போக்கிலும் வரத்தில் பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும். அப்பா இவர்கள் உமக்கென்று எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும், ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். என்னோட குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். அப்பா குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சியும், குடும்பத்தில் பலவீனமானவர்கள் அப்பா ஆண்டவரை நீ பலப்படுத்தும்படியாக, வியாதியோடு இருக்க பிள்ளைகளை நீ குணமாக்கும்படியாக செபிக்கிறோம். உடைய பாதுகாப்பு, உடைய கிருபை தொடர்ந்து இவரோட தங்கியிருக்க நாங்கள் செபிக்கிறோம். அப்பா உடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுகிற பிள்ளைகளாக, விழித்திருக்கிற பிள்ளைகளாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தால் கேட்கிறப்பா ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென். வாஞ்சோடு கூட சொல்லுவோம், மாரநாதா இயேசுவே சீக்கிரமாய் வாரும், மாரநாதா இயேசுவே சீக்கிரமாய் வாரும், மாரநாதா இயேசுவே சீக்கிரமாய் வாரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.